ஹாய் மக்களே, நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தரோட மணிமண்டபம் தாங்க நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் வந்து குந்துகால்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் குருச்சரை ஐலாண்டுக்கு வந்து நம்மளை வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே வந்து விவேகானந்தரோட ஸ்டாச்சு, ராம்நாடோட மன்னர் பாஸ்கர சேதுபதியோட ஸ்டாச்சு வந்து உள்ளக்க இருக்குங்க. உள்ளக்க வந்து மெடிடேஷன் ஹால் வந்து ஒன்று உள்ளக்க இருக்குங்க. மக்களே, தான் அந்த சுவாமி விவேகானந்தரோட மணிமண்டபம். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா தான். இந்த போர்டில் வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது மெமோரியல் ஹால்னால நம்ம வந்து செப்பலோடு உள்ளே போகக்கூடாதுங்க. நம்ம செப்பலை கலட்டிட்டு உள்ளே போகலாம். மக்களே, உள்ளக்க வந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சைலண்டாக வந்து இந்த இடம் வந்து இருந்துச்சு. சுற்றி வந்து விவேகானந்தரோட ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி இதாங்க இருக்குது. இதுதான் வந்து ராம்நாடு மன்னர் பாஸ்கர சேதுபதி அவரோட ஸ்டாச்சு வந்து இது வந்து விவேகானந்தரோட அம்மாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. இதுதான் விவேகானந்தரோட உண்மையான தோற்றம். இது வந்து அவங்களோட அப்பா. இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க சுற்றி இருந்துச்சு. நடுவுலேயே வந்துட்டு விவேகானந்தரோட ஸ்டாச்சு வந்து பெரிய ஸ்டாச்சுவாக வந்து வச்சுருக்காங்கங்க. இந்த இடத்துல எப்படி மெமோரியல் ஹால் வந்துச்சுன்னா, பாஸ்கர சேதுபதி வந்து விவேகானந்தரை வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு சிகாகோ மாநாட்டுக்கு வந்து போயிட்டு கலந்துக்கிற சொல்லியிருப்பாங்க போல். அவங்க போய் கலந்துக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த இடத்துல வச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க எல்லோரும். அந்த காலத்தில் வந்து ஷிப்பில் தான் போயிருக்காங்க. அமெரிக்காவில் 6 மாதம் ஷிப்பில் போயிருக்காங்க. வரும்பொழுது இலங்கையிலேருந்து வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஷிப்பு வந்து இந்த இடத்துல நின்று அவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. அப்போ லேண்ட் ஆகும்போது பாஸ்கர சேதுபதி வந்து குந்து கால் வச்சு ஷிப்லேருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து குந்து கால்னு சொல்லிட்டு நேமே வந்துச்சு. இங்கே வந்து மெடிடேஷன் ஹால்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களை, நாங்கள் வந்து விவேகானந்தரோட பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து போனோம். அப்போ வந்து விவேகானந்தர் ஸ்கூலில் இருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விவேகானந்தருக்கு வந்து அந்த மாலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரேயர் மாதிரிலாம் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த மெமோரியல் ஹால் பக்கத்துலேயே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் விளையாடுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒன்று இருக்குங்க. திமிங்கலம், டாட்டாய்ஸ் இந்த மாதிரி சிமெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து விளாட்றதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்து மியூசியம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து கடல் உயிரினங்கள் வந்து தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. வந்து இதில் வந்து இந்த கண்ணாடி பட்டிக்குள்ளே வந்து கடலில் வந்து உள்ள நத்தை, பாசி இந்த மாதிரி வந்து உயிரினங்களை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம வந்து ரியலாக வந்து ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இந்த இடத்துக்கு பேக் சைடு இருந்தால் தெரியுதா, இந்த இடம் தாங்க நம்மளை வந்து குருசரை ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஸ்பாட். இந்த ஸ்பாட் தாங்க. இந்த இடத்துல இருந்து போட்டில் வந்து நம்மளை வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த போட்டில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த இடத்துல மட்டும்தாங்க நம்ம வந்து லீகலாக வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்து நம்ம போக முடியும். அந்த திமிங்கலத்தை பாருங்களேன், எத்தனை தண்டி திமிங்கலம்னு. அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வந்த காற்று மழைனால வந்து அது கொஞ்சம் உடஞ்சி சேதமாயிடுச்சுங்க. அந்த போட்டை பாருங்களேன், அது வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து இப்போ கிளம்பிடுச்சு. அந்த போட்டு வந்து போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வருதோ அப்போ தான் அடுத்தவங்க வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து போக முடியும். இங்கே வந்து ஒரு போட்டு தான் இருக்குது போல். அதனால் வந்து வெயிட்டிங்கில் தான் வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. நம்ம இந்த இடத்துல நின்று நம்ம அந்த ஐலாண்டை பார்க்க முடியுங்க. இந்த மெமோரியல் ஹாலுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வந்து இப்போ சைடில் வந்து ஒரு ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம போய் மேலே போய் நம்ம பார்த்துக்கலாம். மேலே இருந்து அந்த கடலோட வியூவை பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குங்க. மக்களே தான் நான் சொன்னேன், வியூவை பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு. மக்களே, இதுதான் அந்த குருசரை ஐலாண்டுக்கு போகிற ஸ்பாட்டு. இதுதான் அந்த வெயிட்டிங் ஹால். அந்த போட்டு வந்து ரிட்டன் எப்போ வருதோ அது வரை நம்ம வந்து இதில் இங்கே வெயிட் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம்.
ஒரு ஆளுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. போட் வந்து எப்போ ஃபுல்லாகுதோ அப்போ தான் வந்து அந்த போட்டை வந்து எடுக்கிறாங்க அந்த ஐலாண்டுக்கு. அந்த குருசரை ஐலாண்டில் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மெரைன் ரிசர்ச் சென்டர் வந்து கட்டியிருக்காங்க. அங்கே வந்து நிறையா பவளப்பாறைகள், கொஞ்சம் ரேரான வந்து சீ பொருட்கள் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க. மக்களே, நீங்கள் யாராச்சும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க.